ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் தொடர்பான ஒரு ஒரு டூலை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ வெப் டெவலப்மெண்ட் நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ற டைம்ல நீங்க லோக்கலா ஒரு சர்வர் ஒன்றை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க லோக்கல் ஹோஸ்ட்டுக்காக. ஸோ அதில் வந்துட்டு நீங்க பெரும்பாலும் சாம் சர்வர் வேம் சர்வர் நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்க சாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள நீங்க இப்படியான ப்ராப்ளமை வந்துட்டு நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்படியான ப்ராப்ளம் நீங்க சந்திச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்துட்டு அப்பாச்சி சேவரையோ MySQL சேவரையோ நீங்க ஸ்டார்ட் பண்ற டைம்ல அன்எக்ஸ்பெக்டடா அப்பாச்சி ஷட் டவுன் அன்எக்ஸ்பெக்ட்லி. திஸ் மேட் டியூ டு பிளாக் போர்ட் ஓ மிஸ்ஸிங் டிபெண்டன்சிஸ் சொல்லி இப்படியான மெசேஜ் வந்து கொண்டிருக்கும். நீங்க போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்க வந்துட்டு யூடியூப்ல போய் பார்த்துருப்பீங்க இதை எப்படி சோர்ட் அவுட் பண்றேன்னு சொல்லி. இப்ப உங்களுக்கு வந்துட்டு நிறைய தடவை நீங்க சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணாலும் சேம் ப்ராப்ளம் வந்து கொண்டிருக்கும். இப்ப நாங்க கஷ்டப்பட்டு தான் அதை வந்துட்டு அந்த ப்ராப்ளமை வந்துட்டு நாங்க சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் இப்படியான எரர் வரும். அதுக்கு பிறகு வந்துட்டு நோ கனெக்ஷன் குட் பி மேட் பிகாஸ் ஆஃப் த டார்கெட் மெஷின் ஆக்டிவ்லி ரிஃப்யூஸ் இட். இப்படியான சில எங்களுக்கு எரர் இந்த சாம் சர்வர் ரிலேட்டடா வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு காரணம் நிறைய. நாங்க வந்துட்டு சில வேளை அதுக்குரிய போர்ட்டுக்குரிய வேற எந்த அப்ளிகேஷனாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னு சொன்னாலும், அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களோட விண்டோஸை வந்துட்டு அப்டேட் பண்ற டைம்ல எங்களுக்கு இப்படியான ப்ராப்ளம் வந்துட்டு அடிக்கடி வரும். ஸோ இது வந்துட்டு நாங்கள் லேர்ன் பண்றாங்க. நாங்க பிகினர்ஸ் லெவல்ல PHP லேர்ன் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள இது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதே போலதான் வேம் சர்வரும் இருக்கு. வேம் சர்வர், ஜாம் சர்வர் ரெண்டையும் நாங்க யூஸ் பண்ணுவோம். வேம் சர்வர்ல நிறைய கன்ஃபிகரேஷன், நிறைய செட்டிங்ஸ் இருக்கிறதுனால பெரும்பாலும் நாங்க இந்த சாம் சர்வர் தான் யூஸ் பண்றது. ஸோ நான் இன்றைக்கு உங்களுக்கு ஆஹ், ஒரு இப்படியான எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஒரு டூலை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதோட பேர் வந்துட்டு லாராகன். இப்போ அதை வந்துட்டு கூகுள்ல உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். லாராகன் டவுன்லோட் அப்ப சஜஸ்ட் பண்ணுது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் https://laragon.org. இதுதான் நம்மளோட ஒஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஸோ இந்த வெப்சைட் வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டவுன்லோட் லாராகன் வேர்ஷனோட 227 MB காட்டி எங்களுக்கு வந்துட்டு இந்த லிங்க் எங்களுக்கு காட்டப்படுது. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இதுல செட்டிங்ஸ் தந்துருக்குறாங்க. இதை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஈஸியா நாங்க வந்துட்டு PHP வேர்ஷன், அதே போல வந்துட்டு MySQL வேர்ஷனை நாங்க ஈஸியா வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஆனா இதுவே நாங்க வந்துட்டு சாம்லயோ வேம்லயோ வந்துட்டு நிறைய செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இதுல வந்துட்டு நாங்க மெனுக்குள்ள போய் டூல்ல குயிக் ஆட் அதை நாங்க கிளிக் பண்ணிட்டு இது ஈஸியா செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு இதை டவுன்லோட கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுல டவுன்லோட் ஆகும். நான் ஏற்கனவே இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை வந்துட்டு என் பண்ணிட்டு இந்த இருக்கு நான் டவுன்லோட் பண்ணி இருக்கிறது. ஸோ நான் இதை வந்துட்டு ஓப்பன் பண்றேன். இப்போ இதை நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணி அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் ஷேர் பண்றேன் இல்லைங்க அதை டவுன்லோட்ஸ். ஓகே, இதுல வந்துட்டு EXE ஃபைல் இருக்குது. இதை நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணி அதுக்குரிய செட்டிங்ஸ் டிஃபால்ட்டாகவே எஸ் நீங்க கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணி எடுக்கலாம். அதை இன்ஸ்டால் பண்ணினதுக்கு பிறகு டெஸ்க்டாப்ல உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐக்கன் வரும். அந்த ஐக்கன் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு ஷார்ட்கட் ஐக்கன் காட்டுது. இதுல வந்துட்டு இந்த லராகன்ல வந்துட்டு ஐக்கன் தான் இருக்கு, எலிஃபன்ட் போட்டது. இது டபுள் கிளிக் பண்ணுங்க. இது டபுள் கிளிக் பண்ணினதுக்கு பிறகு இந்த டாஸ்க் பார்ல இருக்கிற இந்த ஐக்கன், இந்த எலிஃபண்ட் ஐக்கன், லராகண்ட் ஐக்கனை நீங்க வந்துட்டு பின் பண்ணுங்க. பின் பண்ணதுக்கு பிறகு இது லைசன்ஸ் கேட்குது. இது லைசன்ஸ் நாங்க கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நாங்க லேர்ன் பண்றதுக்கு லைசன்ஸை கொடுத்து அதுக்குரிய இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு தேவையில்லை. லேர்ன் பண்றதுக்கு நாங்க பை டிஃபால்ட்டாகவே இருக்கிற இந்த ஃபீச்சர்ஸை நாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்றேன்.
இதை க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு நான் கீழே இருக்கிற ஐக்கனை கிளிக் பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இது ரன் ஆகுது, ரன் பண்ணப்படுது பாருங்க. ஸோ இதுல வந்துட்டு போர்ட் வந்துட்டு 80 எடுத்திருக்கு. ஸோ MySQL வந்துட்டு 3306 எடுத்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ரன் ஆகுது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கொள்ளலாம். இதுல போய் மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா மெனுவில் வந்துட்டு எங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல MySQL இதான் தேவை. MySQL போயிட்டு PHP MyAdmin 6 என்றதை கிளிக் பண்ணுங்க. இப்போ எங்களுக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. நான் இன்ஸ்டால் பண்ற டைம்ல ரூட் கொடுத்துருந்தேன். ஸோ ரூட் அதில் பாஸ்வேர்ட் வந்துட்டு MD விட்டுருந்தேன். ஸோ லொக்கின் பண்றேன். இப்போ லொக்கின் பண்ணி பாருங்க. இது லொக்கின் பண்ணா எங்களுக்கு வளமையான MySQL நாங்க யூஸ் பண்ற சாம் சர்வர் மாதிரி தான் இருக்குது. இதுல நாங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இந்த லாரகன் சாம் வேம் சர்வரை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணேன் சாட் ஜிபிடில. உங்களுக்கு நான் வந்துட்டு அதை கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. Which one is best for learners or students? Zam, Vam, Laragon. For students and learners, especially if you want to learn PHP, Laravel, WordPress, அது வந்துட்டு உங்களுக்கு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் CMS சொல்றாங்க. WordPress, Laravelன்னு சொன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் PHP-ல. ஸோ அதுகளை லேர்ன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கம்பேர் பண்ணக்குள்ள ஈஸி டு இன்ஸ்டால், எக்ஸலன்ட், குட். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லாரகனை பாருங்க. இதுல வந்துட்டு ஈஸி இன்ஸ்டால் பண்றதுக்கு எக்ஸலன்ட் காட்டுது இதுல. ஸோ ஸ்டாரையும் பாத்தீங்கன்னா இதுக்கு தான் வந்துட்டு 5 கொடுத்துருக்காங்க, இதுக்கு 4, இதுக்கு 3. பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாலும் ஃபாஸ்ட் கம்பேர் பண்ணக்குள்ள ஜாம்போடையும் வேம்போடையும் கம்பேர் பண்ணக்குள்ள லாரகனை இதுதான் வந்துட்டு ஃபாஸ்ட் லாராவல் சப்போர்ட் பண்ணுது. அதே போல வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் PHP வெர்ஷன் ஸ்விட்சிங் ஈஸியா நாங்க வந்துட்டு PHP வெர்ஷனை நாங்க ஈஸியா வந்துட்டு ஸ்விட்சிங் செய்யலாம். ஸோ அதை வந்துட்டு இதுல ஈஸி. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியை பார்த்தாலும் இதுதான் வந்துட்டு 5 ஸ்டார் எடுத்திருக்கு. மற்ற எல்லாமே வந்துட்டு அதை விட குறைவு. ஸோ லாராகன் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னு சொன்னா அட்வான்டேஜை பாருங்க. லைட் வெயிட் அண்ட் வெரி ஃபாஸ்ட், ஒன் கிளிக் கிரியேஷன் ஃபார் லாராவல் ப்ராஜெக்ட். ஸோ நாங்கள் லாராவலை பத்தி நாங்கள் பார்க்கலன்னு சொன்னா கூட எங்களுக்கு வந்துட்டு லைட் வெயிட் ஈஸியா நாங்க வந்துட்டு இதை மேனேஜ் பண்ணலாம். அதே சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அந்த எரர் சாம் வேம்ல வர அந்த எரர் எல்லாம் இங்கே இல்லை. நாங்க ஸ்டார்ட் பண்ற டைம்ல மட்டும் எங்களுக்கு வந்துட்டு லைசன்ஸ் கீ கேட்கும். நாங்க அதை இக்னோர் பண்ணிட்டு நாங்க எகெயின் நாங்க அந்த லாரகன் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா சரி. இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்னு சொன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஃபோன் நம்பர் 07683742228. ஓகே, தேங்க்யூ.